இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் டாடா நெக்ஸான். நெக்ஸானுக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க்கை வெஹிக்கிளே சொல்லுவோம், அதை நீங்களே கேளுங்க. Caution, brake fluid level is low, please check. Service of your vehicle is due, please visit the nearest service station. இது மட்டும் இல்லாமல் கிளஸ்டரில் ஏர்பேக் லைட்டும் பேட்டரி லைட்டும் க்ளோ ஆகுது, அதையும் தான் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பிரேக்கை தான் செக் பண்ண போகிறோம். பிகாஸ் வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பிரேக் ரொம்ப முக்கியம்ல. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். பிரேக்கை கம்ப்ரஸ் பண்ணும்போது பெடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ள போகுது. ஆயில் லெவலில் செக் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமாகவே ஆயில் இல்லை. எங்கடா பிரேக் ஆயில் லீக் ஆகுது செக் பண்ணி பார்த்ததுல ரியல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உடஞ்சி சிலிண்டர் ஓவராக ஓப்பன் ஆகி பிரேக் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது வழியாக வெளில போயிருக்கு. அது எப்படி ப்ரோ உடையும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால தான் இந்த பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா உடையுது. பிரேக் ஷூ உடஞ்சதுனால சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஓப்பன் ஆகிறதுனால தான் ஆயில் பார்த்தீங்கன்னா அது வழியாக வெளில வந்துடும். அதனால தான் பிரேக் ஆயில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இல்லை. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா பேட்டரி லைட்டு க்ளோ ஆகுதுன்னு சொன்னால அது எதனாலும் பார்த்தோன்னா பெல்ட்டே இல்லை. பெல்ட் ஏன் கட் ஆச்சுன்றதை ஒரு ஹைடில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்ப்ரஸர் புள்ளி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஜாம் ஆயிருக்கு. கம்ப்ரஸர் புள்ளி தவிர்த்து மற்ற எல்லாமே ஃப்ரீயாக இருந்ததுனால கம்ப்ரஸர் புள்ளியை ரெடி பண்ணிட்டு தான் பெல்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அகைன் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கட் ஆகிடும். கம்ப்ரஸரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் புள்ளி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபயர் ஆகி ஜாம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பெல்ட்டை உட்கார வைக்கிறதுக்காக இந்த புள்ளியை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த புள்ளி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. பிகாஸ் மேக்னெட்டிக் கிளச் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃபயர் ஆனதுனால புள்ளி எல்லாமே ஜாம் ஆகிடுச்சு. இதை ரீயூஸ் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னெட். அதுவே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தீஞ்சு போயிருக்குன்றதை பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாம்பிள் வச்சு நியூ ஒன்னை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நியூ ஒன்று அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஹைட்லரில் கரெக்டான கேப் வச்சு லாக் பண்ணணும். இல்லை அப்படின்னா வெஹிக்கிள் ஆன் பண்ணாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். கம்ப்ரஸர் வேலையை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெஹிக்கிளுக்கு பிரேக்கை ரெடி பண்ணோம்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பிரேக் ஷூ அண்ட் வீல் சிலிண்டர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 1 by 1 ஃபிட் பண்ணும்போது என்னென்ன ஃபிட் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பிரேக் ஷூவும் வீல் சிலிண்டரும் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம் அதே ப்ரொசீஜர், வீல் சிலிண்டர் அண்ட் பிரேக் ஷூ ரெண்டுத்தையுமே ஃபிட் பண்ணி முடிச்சுக்கலாம். கம்ப்ரஸரை ஃபிட் பண்ணி முடிச்சதுனால அது கூடவே டாட்டாவோட ஓஇ பெல்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பெல்ட்டை கரெக்டான அலைன் ரூட்டில் வச்சுட்டு அதையும் ஃபிட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுல பேட்டரி லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா ஏர்பேக் மட்டும் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே நைட் ஆனதுனால பேலன்ஸ் ஒர்க்கிங் வீடியோவை பார்ட் 2ல் சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்.